திருப்பாரூர் கந்தசாமி கோயிலுக்கு சொந்தமான 700 கோடி மதிப்புடைய 230 ஏக்கர் நிலம் மீட்பு. திருப்போரூரில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கந்தசாமி கோயிலின் முதல் ஆதீனம் சிதம்பர சுவாமிகளுக்கு திருப்போரூர் தண்டலம் கிராமங்களில் உள்ள சுமார் 700 ஏக்கர் விவசாய நிலங்களையும் திருப்போரூர் கிராமத்தையும் ஆற்காடு நவாப் தானமாக அளித்ததாக சிப்பு பட்டங்கள் உள்ளன. இந்த நிலையில் இக்கோயிலில் தொடர்ச்சியாக வந்த ஆதீனங்கள், கோயிலுக்கு பணியாற்றிய குருக்கள், பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், விளக்கு ஏற்றியவர்கள் என பலருக்கும் அவர்களின் குடும்ப சூழ்நிலை கருதி 21 வகையான மானியங்கள் வழங்கப்பட்டது. இவை போக மீதமுள்ள சுமார் 460 ஏக்கர் விவசாய நிலங்கள் தற்போது கந்தசாமி கோயிலின் பெயரில் வருவாய்த்துறை பட்டா தாக்கலாகியுள்ளது. இதற்கிடையே அப்போதைய ஆதீனங்கள் சமத்துவத்துடன் உள்ளூர் விவசாயிகளுக்கு கோயிலுக்கு சொந்தமான 460 ஏக்கர் விவசாய நிலங்கள் குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கந்தசாமி கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் தனிநபரிடம் இருப்பதாகவும் அவற்றை மீட்டு மீண்டும் கோயில் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்றும் சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் கடந்த 2020ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு தனிநபரிடம் இருந்த கோயில் நிலங்களை மீட்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் நிலங்களை மீட்கும் பணி தாமதமானது. இதையடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தனிநபரிடமிருந்து 21 நாட்களுக்குள் கோயில் நிலங்களை மீட்டு வரும் 10ஆம் தேதி இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த 30ஆம் தேதி அறநிலைத்துறை மற்றும் போலீசார் இணைந்து தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்த கோயில் விவசாய நிலங்களில் பெயர் பலகை மற்றும் எச்சரிக்கை அறிவிப்பு பலகைகள் நடும் பணிகள் நடைபெற்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள், பொதுமக்கள் உட்பட பலர் அறிவிப்பு பலகைகளை அடித்து நொறுக்கி சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 1 வார கால அவகாசம் அளிப்பது என்று அதற்குள் நீதிமன்றத்தை அணுகி தடை உத்தரவு பெற்றுக்கொள்ளலாம். தவறினால் வரும் 7ஆம் தேதி அனைத்து தனியார் ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக விவசாயிகள் தரப்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு விசாரணைக்கு வராத நிலையில் இப்பிரச்சனையில் தமிழ்நாடு அரசு தலையிட வேண்டும் என கூறி நேற்று திருப்போரூரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் திருப்போரூரில் இன்று அதிகாலை அறநிலைத்துறை இணை ஆணையர் குமாரதுரை, உதவி ஆணையாளர்கள் ராஜலட்சுமி, கார்த்திகேயன், செயல் அலுவலர் குமரவேல் மற்றும் பல்வேறு கோயிலிலிருந்து அறநிலைத்துறை ஊழியர்கள் மற்றும் திருப்போரூர் வட்டாட்சியர் சரவணன் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் வந்திருந்தனர். மேலும் மாமல்லபுரம் போலீஸ் டிஎஸ்பி அறிவழகன், இன்ஸ்பெக்டர்கள் திருப்போரூர் ராஜாங்கம், திருக்கழுகுன்றம் ரமேஷ், காயார் மருதப்பன் ஆகியோர் அடங்கிய 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திருப்போரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோயிலுக்கு சொந்தமான 60க்கும் மேற்பட்ட புலையன்கள் அடங்கிய 229 ஏக்கர் 99 சென்ட் நிலங்கள் மீட்கப்பட்டு 19 இடங்களில் கோயிலின் பெயர் பலகைகளும் எச்சரிக்கை பலகைகளும் நடப்பட்டுள்ளன. இதன் மூலம் தனிநபரிடமிருந்து 700 கோடி மதிப்பிலான 230 ஏக்கர் விவசாய நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளது.